ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து ஒரு சம் பார்க்கலாமா? அட் வாட் டைம் வில் rupees 5,600 will increase up to 6,720 at 6% per annum simple interest. ஓகேவா? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன கொடுத்துட்டாங்க? பிரின்சிபல் எவ்வளவு? 5,600. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 6%. நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்ன? அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். வேற என்ன கொடுத்துருக்காங்க? இது ஒரு குறிப்பிட்ட வருஷம் கழிச்சு எவ்வளோ அமௌண்ட் ஆகுது அப்படின்னா 6,720 ஆகுது. நம்ம நம்பர் ஆஃப் இயர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றதுனால இங்கே நமக்கு என்ன ஃபார்முலா கிடையாது, அமௌண்ட்டுக்கு ஃபார்முலா கிடையாது. இதே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா இத்தனை வருஷம் கழிச்சு இவ்வளோ அமௌண்ட் ஆகும் அப்படின்றது தான் ஃபார்முலா இருக்கும். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல அமௌண்ட்டுக்கு ஃபார்முலா கிடையாது. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல அமௌண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிதான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 6,720. பிரின்சிபல் எவ்வளோ? 5,600 rupees ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்ன? PNR by 100. ஸோ PNR by 100. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த 5,000 இந்த கொண்டு போகிறேன். ஸோ இங்கே அடிஷனில் இருக்கிறதுனால இங்கே சப்ராக்ஷனில் வரும். 6,720 மைனஸ் 5,600. ஸோ இங்கே அடிஷனில் இருக்கிறதுனால இங்கே சப்ராக்ஷனில் வருது. ஈக்குவல்ஸ் பி பிரின்சிபல் எவ்வளவு? 5,600 இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்ன அதுதான் நான் கண்டுபிடிக்கணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 6% டிவைடட் பை 100. ஸோ 0 0 கேன்சல், 0 0 கேன்சல். ஸோ 5,600 6,720. ஸோ 0 2 1 1. ஸோ சப்ராக்ட் பண்ணால் 1120 ஈக்குவல்ஸ் 56 into n into 6. ஓகேவா? ஓகே. ஸோ 156 ஆர் 56, 256 ஆர் 112. ஸோ 56 into 2 போட்டிங்க அப்படின்னா 12, ரிமைண்டர் 1, 5 2 are 10, 10 plus 1 11. ஸோ 2 0. ஓகேவா? ஓகே. ஸோ n into 6 equals 20%. ஸோ இப்போ இந்த 6 அந்த பக்கம் போனால் என்ன ஆகும்? n equals 20 divided by 6. ஸோ 2ஆல் பண்ணால் 10, 2ஆல் பண்ணால் 3. ஸோ n equals 10 by 3. இது நம்ம இம்ப்ராப்பர் ஃப்ராக்சரில் எழுதணும். ஏன்னா பாருங்கள் எல்லா ஆன்சரும் இம்ப்ராப்பர் ஃப்ராக்சராக தான் இருக்குது. ஸோ அப்போது 10 3 3 3s are 9, ரிமைண்டர் 1. ஸோ அப்போ n equals 3 into 1 divided by 3%. ஸோ அப்போ n எவ்வளோ? சாரி, நம்பர் ஆஃப் இயர்ஸ் தானே, அப்போ பர்சன்டேஜ் போடக்கூடாது. ஸோ n equals 3 into 1/3 years. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன்ஸில் இருக்கான்னு பார்க்கலாமா? எஸ், 3 1/3 years. அப்போ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். இந்த சம்மில் ஒரே ஒரு ட்ரிக் தான் ஞாபகம் வச்சுக்கணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் அமௌண்ட்டுக்கு நமக்கு ஃபார்முலா கிடையாது. ஸோ என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் கிடச்சிரும். ஓகேவா? இந்த மாதிரி நிறையா பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், பாய், தேங்க்யூ.